நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நான் சித்திரை மாதம் 8ஆம் தேதி 21/4/2023 அன்று வெள்ளிக்கிழமை இரவு விடியற்காலையில் மறுநாள் விடியற்காலை, அதாவது 22/4/2023 விடியற்காலையில் 5:14 மணிக்கு திருக்கணித பிரகாரம் குரு தனது ஆட்சி வீடான மீனத்தில் இருந்து மேஷ ராசிக்கு பயணிக்கிறார். கிட்டத்தட்ட அவரு இந்த மேஷ ராசியில் 373 நாட்கள் இருக்க போகிறார். அதாவது 1/5/2024 வரைக்கும் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் கொஞ்ச நாள் வக்ரகதி அடைவார். அப்போ அவர் நேர்கதியில் ஒரு 254 நாட்கள் இருப்பார். அதாவது 21/4/2023 இருந்து 4/9/2023 வரைக்கும் நேர்கதியில போவாரு. அப்புறம் 4/9/2023 இருந்து 31/12/2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 119 நாட்கள் அவரு வக்ரகதியில் இருப்பார் மேஷ ராசியில். அப்ப ஒரு கிரகம் வக்ரம் அடையும் பொழுது தனது சுப பலன்களை அங்க கொடுக்கறது கொஞ்சம் கம்மியாகும். அப்படி சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ராசிக்கெல்லாம் கொஞ்சம் நடுநிலைமையாக கொடுக்கும், இல்ல தன்மை கொஞ்சம் குறையும். அசுப பலன்கள் கொடுத்ததை கெடுக்காம இருக்கும் குரு பகவான். அவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தான் இங்க கோச்சாரம் செயல்படும். குரு பலம் வந்துருச்சு, அப்ப எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படியெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு 2 விஷயம் சொல்கிறேன். குரு மேஷத்துல தனிச்சு இல்லை, ஒண்ணு சரிங்களா. இன்னொன்னு அவர் 119 நாட்கள் 4/9/2023 இருந்து 31/12/2023 வரைக்கும் 119 நாட்கள் அவர் வக்ரகதியில் அமரக்கூடிய காலகட்டங்கள். அந்த நல்ல பலனை எதிர்பார்க்காதீர்கள், ஓரளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. கெடுதலும் நடக்காது, நல்லது நடக்காது, நியூட்ரல்ல போய்கிட்டே இருக்கும். சரிங்களா. அடுத்தது 31/12/2023 இருந்து 1/5/2024 வரைக்கும் அவர் நேர்கதியில் பயணிப்பார். அப்ப இந்த 373 நாட்கள்ல உங்களுக்கு ஒரு 254 நாட்கள் நேர்கதியில் பலனை கொடுத்து கொண்டு 119 நாட்கள் வக்ரகதியில் கொடுக்க போகிறார். இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. 2 பலன் கொடுக்க போறாரு. அதே நேரத்துல குரு பகவான் ராகுவோட இணைஞ்சு இருக்கிறாரு. அதை நான் ஒரு தனி பதிவாவே தரேன். குருவும் ராகும் இணையும் பொழுது கொஞ்சம் நமக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். அதையும் நான் தனிச்சு கொடுக்கிறேன், நான் தனியாவே. சரிங்களா. இப்போ குரு மேஷத்தில் தர்மஸ்தானத்தில் வந்து அமரப் போகிறார். குரு பலம் இருக்கா அப்படின்னு நினைக்க கூடியவர்களுக்கெல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க. குரு ஒரு 7 ராசிக்கு கெடுபலனையும் அடுத்து இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறார். ஏன்னா குரு போன ஜென்ம கர்மாவை கொண்டு வந்து தரக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ஜென்மத்துல அதை நடத்தக்கூடிய சனி பகவானோட இணைஞ்சி ரொம்ப சூப்பரா கொடுக்க போறாரு. இது அவரவர்களுக்கு தசாபுத்திகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து பலன் மாறுபடும். கோச்சாரம் என்பது இங்க ஒரு 25% தான் உங்களுக்கு கோச்சார பலன் கொடுக்கும். சரிங்களா. தசாபுத்தி இத ஒரு செயல் நடக்கணும் அப்படிங்கிறது விதி ஆல்ரெடி எழுதப்பட்டு நம்ம வந்திருப்போம். கோச்சாரம் அப்படின்னா அந்த செயலை கூடவோ குறைச்சவோ அங்க அப்படி தட்டி அங்க நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம இப்படி வாழ்க்கையில இப்ப போயிட்டு இருக்கோம், ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது விதி இருக்கும். இந்த குரு பலம் சேர்க்கும் பொழுது ரொம்ப இத கேட்க, நம்ம லோன் கேட்டோம்னா கிடைக்கும், நல்ல வீடா அமையும், நல்லபடியாக நமக்கு எல்லாவற்றையும் சிறப்பாக கிரகப்பிரவேசம் வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லாமல் குரு பலம் இருக்கும் பொழுது நடத்தி கொடுப்பார். குழந்தை பிறக்கணுமா, அதுக்கும் குரு பலம் வேணும். திருமணம் நடக்கணுமா, அதுக்கும் குரு பலன் வேணும். இது நம் வைத்திருக்கக்கூடிய டெபாசிட் மாதிரி நம்மளுடைய போன ஜென்ம கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இங்க தசாபுத்திகள் நடக்கும்.
கோச்சாரத்தில் குரு பகவான் அந்த இருக்கக்கூடிய அந்த 373 நாட்கள்ல அவர் தரக்கூடிய பலனை ஓரளவுக்கு கொடுத்துக்கிட்டு போவாரு. சரி, குரு எங்கெங்கெல்லாம் இருந்தா நல்ல பலனை கொடுப்பாரு? குரு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்கள்ல உங்க சந்திரனுக்கு இந்த இடங்கள்ல நின்னாருன்னா நல்ல பலனை கொடுப்பாரு. கெடுபலனை 1, 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது இந்த 7 ராசிக்காரர்களுக்கு அவர் கெடுபலனை கொடுப்பாரு. குரு பகவானை பற்றி ஒரு பெரிய பாடல் ஒன்று உண்டு. ஜென்ம ராமர் வனத்தில் சீதையை சிறை வைத்ததும் தீதலொதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும் இன்மை 2 வாலி பட்டம் இழந்ததும் ஈசனொரு 10 தலையொட்டிலே இறந்ததும் உண்டு. தர்மபுத்திரர் 4 வனவாசம் போனதுண்டு. சத்திய மாமுனி 6 இருக்கையில் தலை பூண்டது. வன்மை உற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்தது. இது என்ன அப்படின்னா, ஜென்ம ராமர் குரு பகவான் அவருடைய ஜென்மத்துல குரு வந்து உட்காரும் பொழுது அவரு சீதையை விட்டு பிரிஞ்சு இருந்தாராம். தீதல்லதொரு 3 துரியோதனன் படை மாண்டதாம். துரியோதனனுக்கு அவருடைய ஜாதகத்தில் 3 குரு வந்து உட்காரும் பொழுது அவருடைய படை மாண்டதாம். இன்மை 8 வாலி பட்டம் இழந்தாராம். 8 குரு வந்து அமரும் பொழுது வாலிக்கு ஜாதகத்துல அவருடைய பட்டம் இழந்து நின்றாராம். ஈசனொரு 10 தலையோட்டில் இறந்து உண்டதும் ஈசன் 10 குரு பகவான் வந்து அமரும் பொழுது அவரு மண்டையோட்டோட போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டாராம். அதனாலதான் 10 குரு வர பதவி பறிபோகும் அப்படின்னு சொன்னதோ என்னவோ. தர்மபுத்திரருக்கு 4 வனவாசம் சென்றார்களாம். தர்மபுத்திரருக்கு வந்து 4 குரு வந்து அமரும் பொழுது அவர்கள் வனவாசம் சென்றாராம். அடுத்தது சத்தியமா மாமுனியின் 6 இருக்கையில் தலை பூண்டதும். ஒரு பெரிய மாமுனிவர், அந்த மாமுனிவரானவரு கோபத்தை கட்டுப்படுத்தணும் 6 இருக்கும் பொழுது. அப்படி அந்த சத்தியமா மாமுனிவர் 6 இருக்கையில் தான் அவருக்கு தலை போனதாம். ஏன் அப்படின்னா அவருடைய கோபமானது அவ்வளோ சிறப்பாக வந்து பாதிச்சிருக்குது. வன்மை உற்றிட ராவணன் முடி 12 வீழ்ந்தது. குரு பகவான் 12 வரும் பொழுது ராவணனுடைய முடியாட்சியானது வீழ்ந்தது. அப்போ இந்த இடங்களிலெல்லாம் இருக்கும் பொழுது குரு பகவான் நல்ல பலனை கொடுக்கிறது கிடையாது. அது ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். அதே நேரத்துல குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இடங்கள்ல நல்ல பலனை எப்படி கொடுக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரியா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு ராசிக்குமாக தனித்தனியாக கொடுக்கிறேன். அதே வேளையில என்ன பரிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல என்ன முடியுதோ அதை நீங்க செய்யுங்க. பொதுவான ஒரு இது கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குரு பகவான் கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 வரக்கூடிய காலகட்டங்கள் குரு பலம் வந்து சேரும். ரொம்ப சிறப்பாக பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா பேர் 11, 5, 7, பேர் 9, 2 தேவகுருவரின் செல்வம், சீர், குதிரை, வெண்குடை, தீவர்த்தி, தர்மம், தானமும் உண்டு, தாய் தந்தை துணையும் உண்டு, அருமையும் பெருமையும் உண்டாம், அரசர் பரிசும் பாராட்டும் உண்டாம். அப்ப இந்த இடங்களெல்லாம் வரும் பொழுது செல்வ செழிப்பாக அவர்கள் இருப்பாங்க அப்படின்னு ஜோதிட நூல் இந்த பாடலை சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் இந்த 5 ராசிகளுக்கு குரு பகவான் என்ன பலனை கொடுக்க போறாரு? ஏன் அப்படின்னா மேஷத்திற்கு
சாரி, மிதனத்திற்கு 11ல நிக்க போறாரு, சிம்மத்துக்கு 9ல இருக்க போறாரு, துலாமுக்கு 7ல உட்கார போகிறார், தனுசுக்கு 5ஆம் இடத்தில் உட்கார போகிறார், மீனத்துக்கு 2ஆம் இடத்தில் அமரப் போகிறார். அப்படி அமரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் என்ன மாதிரியெல்லாம் பலன்களை எல்லாம் நமக்கு கொடுக்க போகிறார். முதல்ல மிதுன ராசியை பற்றி பார்ப்போம். 11ல் குரு பகவான் வந்து அமரக்கூடிய காலகட்டங்கள், மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு குரு பகவான். அப்படி உட்காரும் பொழுது அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடம், உங்களுக்கு குழந்தை என்கின்ற ஸ்தானத்தையும் உங்க சுய புத்தி என்கின்ற இடத்தையும் பார்க்க போறாரு. அடுத்தது அவர் 9ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்க போறாரு. சிறப்பு தானே? பிள்ளைங்க இடத்தை பார்க்கிறாரு, கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவர், அப்படிங்கிற இந்த இடங்கள்ல பார்க்கும் பொழுது நல்லது ஒரு பலனையே அவர் கொடுப்பதற்கு ரெடியா இருக்காரு. சரிங்களா? அப்படி இருக்கும் இந்த 11ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல நினைத்த காரியம் கைகூடும், எடுத்த காரியம் வெற்றி அடையும். குடும்பத்தில் நிலவிய மனத்தாங்கல், இது நாள் வரைக்கும் உறவுக்குள் இருந்த சிக்கல், இவையெல்லாம் சீராக போகுது. ஒரு சகஜமான நிலைக்கு உங்க உறவுகள் எல்லோரும் ஒன்றாக போறீங்க. அதற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல போய் கலந்துக்கிட்டு, அதுல உங்க வீட்லயோ இல்ல அவங்க வீட்லயோ ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போய் அப்பொழுது உங்களுடைய மனக்குறைகள், மனத்தாங்கல் இவெல்லாம் விடுதலை பெறுவதற்கான ஒரு காலகட்டத்தை இந்த 11ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நோய் இருந்த இடம் தெரியாமல் செல்ல போகிறது, கவலைப்படாதீங்க. செய்யற தொழில உற்சாகம் கொடுத்து நல்ல ஆதாயம், நல்ல லாபம் 11ல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பெருக்க போறாரு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பகை கிரகம் என்று சொன்னாலும் 7க்கும் 10க்கும் அதிபதி அவர். சரிங்களா? தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக அவர் இருக்காரு. அப்படி இருந்து அவர் 3, 5, 7 என்கின்ற இடங்களை பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும், நல்ல லாபம் வந்து சேரும். கவலைப்பட வேண்டாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பை கொடுக்கும். அதே வேளையில பாத்தீங்க அப்படின்னா இதனால் வரைக்கும் திருமணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டு கொண்டவர்களுக்கெல்லாம் நல்லது ஒரு திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காக ஒரு பலனை அங்க இருந்து குரு பகவான் உங்களுக்கு அருள போகிறார். அதனால நீங்க கவலைப்படாம சூப்பரா உட்கார்ந்து ரொம்ப திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா சூப்பராக குரு உங்களுக்கு எல்லா பலனையும் நல்க போகிறார். சரிங்களா? சிம்ம ராசியின் நேயர்களே, உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கிய குருவாக வந்து அமரப் போகிறார். குரு பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம். அதே நேரத்துல மிக சிறப்பான ஒரு பாக்கியத்தில் அமர்ந்து தந்தை மூலியமாக உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்க போகிறார். ஏன்னா 9ல உட்கார்ந்து அவரு உங்க ராசியவே அவர் 5ஆம் பார்வையாக பார்ப்பாரு. அது சிறப்பு. குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். அதே வேளையில அடுத்தது 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பாரு. முயற்சிகள் வெற்றி அடையும். இதனால் வரைக்கும் இருந்த சகோதரருக்குள் இருந்த உறவு முறையில் இருந்த சிக்கலில் இருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்தது 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானத்தை சுய புத்தி நல்லா செயல்பட்டு திருமணம் ஆனவர்களுக்கு இதுவரை குழந்தை இல்லை என்கின்ற அந்த கவலையெல்லாம் போக்கும். 9ஆம் வீட்டுல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் இல்லங்களில் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். விரோதிகள் அனைவரும் நண்பர்களாகி உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுப்பாங்க. உற்றார் உறவினர்கள் வந்து உங்களுடன் தோழமையோடு உறவுகளோடு கொண்டாடுவார்கள். சரிங்களா? அதே நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடைய போகுது. கடன் தொல்லை மறைஞ்சு உங்களுக்கு மேன்மையை கொடுக்க போகிறது. சேமிப்பு உயரப் போகிறது இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? புதிய வீடு, புதிய மனை, இல்ல புதிய பிளாட்டு, நகை, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, இவையெல்லாம் சிறப்பான ஒரு பலனையே கொண்டுட்டு வந்து உங்களுக்கு சேர்க்கும். உங்க ராசியவே பார்க்கறதுனால இதனால் வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள், மன கஷ்டம், இவையெல்லாம் சனி பகவானால அவஸ்தப்பட்டுட்டீங்க. குரு 8ல உட்கார்ந்து உங்களை ரொம்ப படுத்தி எடுத்துட்டு போயிருக்காரு.
பாக்கிய குருவாக வந்து உங்களுக்கு, அது சிம்மராசி ஆண்கள் எல்லோருக்கும் நல்லது ஒரு பலனையே இங்க நல்குவதற்காக பாக்கியத்தை ஆண் ராசியில் இருந்து ஆண் ராசியான சிம்ம ராசிக்கு அவரு அந்த கர்ஜனையோடு கர்ஜிக்கக்கூடிய, சிம்மம் அப்படின்னா சிங்கம், அந்த கர்ஜனையோடு நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மதிப்பு, மரியாதை, பதவி, பட்டம் இவை அனைத்தும் வந்து சேர்வதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்பதுதான் உண்மைங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைவதற்காகவும், உங்களுடைய அருமை பெருமையை இதனால் வரைக்கும் போற்றாத நீங்க வேலை செய்கின்ற இடத்துல இருந்தாலும் சரி, இல்ல உங்க இல்லங்களிலேயோ இல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ உங்க அருமை பெருமையை உலகிற்கு தெரியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இங்க குரு இருந்து உங்களுக்கு நட்பு கிரகமாக அவர் இருந்து தரப்போகிறார். ஏன்னா 5க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு குரு பகவான். அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பூர்வ புண்ணிய குருவாக இருந்து உங்களுக்கு நல்லது ஒரு பலனை, இந்த பாக்கியத்தோடு திரிகோணத்தையும் பூர்வ புண்ணியமும் இணைவதனால் நல்லது ஒரு பலனை நல்குவதற்கு குரு பகவான் இருக்கிறார். சரிங்களா? அதனால் 2வது நல்ல ஒரு பலனை பெறக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. அடுத்தது துலா ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் வெற்றி குருவாக, கலத்தர குருவாக வந்து அமர்ந்து, இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாத துலா ராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு குரு பலத்தை இங்க ரொம்ப அருமையாக அவருடைய 7ஆம் பார்வையாக கொடுக்கிறார். மிக சிறப்பாக உங்க ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் அமர்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து உங்க லாபஸ்தானத்தை, உங்க ராசிக்கு பாதகாதிபதி என்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்க ராசியை பார்க்கிறாரு, உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப முயற்சி ஸ்தானத்தை உங்க ராசியவே அவர் பார்க்கும் பொழுது குரு சந்திர யோகத்தை அவர் அங்க இருந்து கொடுக்கிறார். அதே நேரத்துல பாதகாதிபதி இடத்தை பார்க்கும் பொழுது, அது சூரியனுடைய வீட்டை குரு பார்க்கும் பொழுது, அரசினால் இதனால் வரைக்கும் அரசாங்க கெடுபிடிகள் அத்தனையும் மறைந்து உங்களுக்கு ஆதாயமாக மாறக்கூடிய காலகட்டம். மனமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்காக கெட்டி மேளம் கொட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் இருக்கும். பெரியோர்களுடைய சந்திப்பும் அவர்களுடைய ஆசீர்வாதம், மகான்களுடைய ஆசீர்வாதம் இவையெல்லாம் பெறுவதற்கான ஒரு காலகட்டம். சமூகத்துல பாத்தீங்கன்னா செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து இவையெல்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால் வரைக்கும் திருமணமான கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் இருந்தது அப்படின்னா, மனஸ்தாபங்கள் இருந்தது அப்படின்னா, கோச்சிக்கிட்டு போய் மனைவி அவங்களுடைய அம்மா வீட்டுல இருந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் அந்த மனஸ்தாபம் எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சியாக திரும்பக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான் அங்க அமர்ந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அது ஒரு பெரிய சிறப்பு. அதே வேளையில இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்க பார்ட்னரோட இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்ல தொழில பிரச்சனைகள் இருந்தாலோ அவையெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். நம்ம கிட்ட நல்ல நேரம் இருக்கும் பொழுதே, குரு பலம் இருக்கும் பொழுதே அதை நிவர்த்தி பண்ணிக்கணும். நீங்க நல்லபடியாக உங்க 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. தொழில் விருத்தி பண்ணணுமா, சூப்பரா பண்ணுங்க. ஏன்னா சனியம் 5ல உட்கார்ந்து இருக்காரு பூர்வ புண்ணியத்துல. சனி பகவான் துலா ராசிக்கு நல்ல பலனை கொடுப்பாரு. அதனால அதை பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. உங்க ராசியவே பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லது ஒரு பலனையே, நல்ல புத்தியை கொடுத்து நல்ல செயல்பாட்டை கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்துவதற்கு குரு பகவான் 7ல உட்கார்றாரு. இதனால் வரைக்கும் திருமணம் ஆகி எனக்கு குழந்தை பேரு இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இப்ப முயற்சி எடுங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான காலகட்டத்தை குரு பலம் இருந்து உங்களுக்கு அருள போகிறார். அரசாங்கத்திலேருந்து எனக்கு சில அப்ரூவல் வரணும், அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய பணம் எனக்கு இது வரைக்கும் வரல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு, டெண்டர் எனக்கு கிடைக்கலைங்கிறவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய அனைத்தையும் வெற்றி குருவாக இருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போற. ஏன்னா 7ஆம் இடங்கிறது அடிக்கடி சந்திக்கக்கூடிய நபர், அடிக்கடி பார்க்கக்கூடியவர், பார்ட்னரு, கணவன் மனைவி, உற்றார் உறவினர்கள், அத்தனை சொந்தங்களும் தான். அப்ப இவை எல்லாம் சிறப்பாக நீங்க நினைத்த மாதிரி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலையில் அங்க இருந்து குரு பகவான் உங்களுக்கு அருள போகிறார். அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை.
அதனால தீயா வேலை செய்யணும் அப்படின்னு துலா ராசி வேலை செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரிங்களா? மகர ராசியின் நேயர்களே, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்கிறார். ஏற்கனவே பாத சனியில் இருக்கிறீர்கள். 4ஆம் இடத்தில் ராகு, 10ல் கேது. 10ல கேது இருக்கும் பொழுது தொழில் இவற்றுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு கேது பகவான். ஒரு நட்பு கிரகம் தான் ராகு கேது இவர்கள். ஆனா குரு உங்க ராசியில நீச்சமாக கூடியவன் இப்பொழுது வந்து அர்த்தாஷ்டம குருவாக 4ல் அமரும் பொழுது ஒரு ஜோதிட பாடல் உண்டு. மன்னவன் 4ல் நிற்க மலை போல் துயர் வந்தாலும் கண் எதிரில் பணியாய் மாறும். கல்வியால் வளர்ச்சி கூடும். முன்னாளில் இருந்த நோய்கள் முற்றிலும் விலகி ஓடும். பொன்னான ஒப்பந்தங்கள் போற்றும் விதம் வந்து சேரும். இது ஜோதிட பாடல். ஆனா அதே பாடல் தான் இன்னொரு ஜோதிட பாடல். 4ஆம் வீட்டில் குரு இருந்த பொழுதுதான் என்ன பலன் அப்படின்னு சொல்றாங்க. தர்மபுத்திரருக்கு 4ல் வனவாசம் போனது. தர்மபுத்திரருக்கு 4ல குரு வந்த பொழுதுதான் அவர் வனவாசம் போனதாக இன்னொரு ஜோதிட நூல். 4ல் குரு இருந்த பொழுது தர்மபுத்திரருக்கு 4ல் வனவாசம் போனதாக சொல்லப்படுகிறது. அப்ப இதுல எது உண்மை அப்படின்னு அவரவர்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்ற பிரகாரம் குரு பகவான் பலனை கொடுக்க போகிறார். ஏன்னா உங்களுக்கு 3க்கும் 12க்கும் அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, அவரே விரையாதிபதி. ஆனா உங்க ராசியில நீச்சம். அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அவர் போய் 4ஆம் இடத்துல அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ மிக சிறப்பாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில் ஜீவனம் இந்த இடத்துக்கெல்லாம் அவர் சிறப்பாக 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரு. அஷ்டம ஸ்தானத்தை பார்க்கிறாரு. ஆயுள் கூடணும் இல்லையா? அதே நேரத்துல உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்ப்பாரு. அப்ப 8, 12, 10 இவர்கள் இருக்கும் பொழுது வெளிநாட்டு வாசம் உண்டு. அததான் வனவாசம் அப்படின்னா வெளியூர் வாசம் உண்டு. அது ப்ரமோஷனோ அல்லது வெளியிடத்துல புது வேலையோ அப்படி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைய இங்கே குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே 4ஆம் வீட்டில் குரு சஞ்சாரம் செய்யும் காலத்தில் செய்தொழில் திருப்திகரமாக நடைபெறாது. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா குருவும் ராகும் இணைந்து அதுங்க இருப்பதனால் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் வீண் அலைச்சலாக பணம் செலவுடன் வந்து சேரும். சில நேரம் அதை பார்க்கணும். எதிர்பார்த்த தினங்களில் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் கேது உட்கார்ந்து குரு கேது இணையும் பொழுது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கணும். ஆனா ராகுவோட இணைந்திருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வளவு ஒரு நல்லது ஒரு பலனை அங்க கொடுக்க மாட்டார்கள். நெருங்கிய உறவினர்களுடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமாகும். குடும்ப செலவு கைக்கு மீறி போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். வேலைக்காரர்களால் வீண் அபவாதங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு. நீங்க வேலைக்கு வச்சிருக்கக்கூடியவர்கள் வேற எங்கேயாவது தப்பு பண்ணிட்டு அதுக்கும் சேர்த்து நீங்க உங்க வீட்டுலதான் வேலை செய்யறாங்க அப்படின்னு கையை காட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக வேலைக்காரர்களுக்கெல்லாம் ஷூரிட்டி கொடுக்காதீங்க. சரியா? எங்கேயாவது வேலைக்கு போய் அமர்த்துறது அந்த மாதிரி வேலை இப்போதைக்கு வேண்டாம். இன்னும் 7.5 சனியில் இருந்து முற்றிலுமாக நீங்கள் நிவர்த்தி ஆகவில்லை. அதை கருத்தில் கொண்டு சனி பகவானும் குரு பகவானும் இணைந்து 8ஆம் இடம் அஷ்டம இடத்தை பார்க்கும் பொழுது அவரவர் கர்மாவுக்கு ஏற்ற பலனையே அங்கு அதிகமாகவோ குறைத்தோ இல்ல சமநிலையிலேயோ கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறவர்கள் மகர ராசிக்காரர்கள் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். மகர ராசிக்கு சரி, இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டமாக நிற்கக்கூடிய இந்த குரு வீண் அலைச்சல் இவையெல்லாம் இல்லாமல் இருப்பதற்காக ஆஞ்சநேயருடைய வழிபாடும் உங்களுக்கு காலபைரவர் வழிபாடும் உங்களுக்கு நல்லது ஒரு கருத்தையும் நல்லது ஒரு நிலைமைக்கு வந்து உங்களை அமர செய்வதற்கு உபயோகமாக இருப்பார்கள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடும், வியாழக்கிழமை குருவாக பைரவரை ஏற்றுக்கொண்டு சனி பகவானுக்கு பைரவர் குரு சனி பகவானுக்கு
குருவாக இருக்கவர் கால பைரவர். அதனால அவரை வழிபாடு செய்யும் பொழுது தேய்பிறை அஷ்டமி வியாழக்கிழமை வந்தால் மற்றும் ஒரு விசேஷம், சனிக்கிழமையில் வந்தால் இன்னும் ஒரு விசேஷமாக இந்த மகர ராசிக்கு இருந்து அருள் பாலிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவரை வணங்கி வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வேண்டி வணங்கினீர்கள் என்றால் நல்லதொரு பலன் வந்து சேரும். அடுத்த பாதிக்கப்பட்ட ராசி எந்த ராசி என்று பார்ப்போம். மீன ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் குரு பகவான். அப்படி இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு உங்க ராசி அதிபதியே அவரே 10ஆம் அதிபதி, தொழில்ஸ்தான அதிபதி 2ல போய் உட்கார. 10ஆம் அதிபதி 2ல போய் உட்கார்றது சிறப்பு, ரொம்ப சிறப்பு. ஜீவனஸ்தானக்காரர் போய் செல்வம் சேர்க்கக்கூடிய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துல போய் உட்கார்ந்தாருன்னா சிறப்பான ஒரு பலனை கொடுப்பார். அவர் 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, 8ஆம் இடத்தை பார்ப்பாரு, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. தன் வீட்டையே பார்க்கிறார், 10ஆம் இடத்தையே பார்க்கிறாரு குரு பகவான். அப்படி பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இது நாள் வரைக்கும் இருந்த நோய் நொடிகள் விலகும், கடன் தொந்தரவு விலகும், எதிரிகள் கட்டுக்குள் இருப்பார்கள், எதிரிகள் நண்பராவார்கள். அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மறைமுகமாக வரக்கூடிய பணங்கள், அது எல்ஐசில இருந்து வரலாம், இல்ல ஷேர் மார்க்கெட்ல இருந்து வரலாம், மறைமுகமாக வரக்கூடிய பணம் இது நாள் வரைக்கும் வரலையேன்னு இருக்கக்கூடிய கடன் கொடுத்த வந்து சேரல அப்படிங்கிறவங்க எல்லாம் இப்ப போய் கேளுங்க, வந்து சேருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். சரிங்களா? அதே நேரத்துல குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் விருத்தி மேற்கொள்ளுங்க. தொழிலை வந்து புதுசா தொழில் தொடங்கணுமா, உங்க தசாபுத்தி நல்லா இருக்குதான நல்ல ஒரு ஜோதிடத்தை கேட்டுக்கிட்டு நீங்க தொழிலை விருத்தி பண்ணுங்க. புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு. 2ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கிய அபிவிருத்தி அடையும். புதிய ஜீவன் ஒன்று குடும்பத்துக்குள் வந்து சேரும். அது குழந்தையாக இருக்கலாம், இல்ல உங்க வளர்ந்த பிள்ளைகளுக்கு மகனுக்கோ இல்ல மகளுக்கோ நீங்க திருமணம் செய்து பார்க்கலாம். அந்த உறவுகள் வந்து சேர்வதற்கான குதூகலமாக சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும், சேமிப்பு உயரும், செய்தொழிலில் மன நிம்மதி ஏற்படும், நல்ல ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு புண்ணிய நதிகளில் நீராடுவதற்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் உரிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். தெய்வ திருத்தலங்களுக்கு யாத்திரையாக சென்று இதனால் வரைக்கும் நீங்க தெய்வத்துக்கிட்ட வேண்டியிருந்த அந்த பரிகாரங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நல்ல ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும். மனைவி பெற்றோர் இவர்களுடைய ஆதரவு, இல்ல கணவன் பெற்றோர் மாமனார் மாமியார் உற்றார் உறவினர்களுடைய பிள்ளைகளுடைய ஆதரவெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஏன் அப்படின்னா இந்த 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு பலனையே அது சிறப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். அரசாங்க ஆதரவு வந்து சேரும், அதனால் சகாயங்கள் உண்டு. அதனால அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மனசுக்கு இனிமையாக இருக்கும், அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. சரிங்களா? சோ இந்த 5 ராசிகள் தான் பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலனையே பார்க்க போறாங்க. அப்ப இந்த 5 ராசிக்காரர்களையும் குரு பகவானை தினமும் வழிபாடு செய்து உங்க குருவாக இருக்கக்கூடிய மகான்களையோ அல்லது சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டீர்கள் என்றால் நல்லது ஒரு பலன் வந்து சேரும். குரு பகவானுக்கு உரிய பாடல்களை எல்லாம் பாடுங்க. குங்குமப்பூ, மஞ்சள், நாட்டு சர்க்கரை இவற்றுக்கெல்லாம் தானமாக கொடுங்க. வியாழக்கிழமை தோறும் சுண்டல், அதே நேரத்துல மஞ்சள் கலர்ல லட்டு, இவற்றை வந்து நீங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்க நைவேத்தியம் செய்து விட்டு வரக்கூடியவர்களுக்கெல்லாம், இல்லாட்டி மஞ்சள் கலர்ல பூந்தி கிடைக்கும். லட்டு வாங்குறது காஸ்ட்லியா இருந்தா பூந்தி 20 ரூபாய் பாக்கெட்டே கிடைக்குது, அது போதுமே. ஒரு 4 குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே. குழந்தைகளுக்கும் அந்தணர்களுக்கும் நீங்கள் இதை தானமாக கொடுக்கும் பொழுது நல்லது ஒரு பலன் உங்களுக்கு வந்து சேரும். குரு பார்க்க கோடி நன்மை கொட்டி கொடுக்க போகிறார், வாங்கிக் கொள்ளுங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் பாதிப்பு அடையக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.